ஸோ என் பேர் தீபிகா வெங்கடாச்சலம். இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், என்னோடய ஃபர்ஸ்ட் படம் எல்லாமே. ஆக்சுவலி ஆடியோ லான்ச்லேயே என்னை வந்து பேச கூப்பிட்டாங்க. அந்த ஸ்டேஜ் நான் எதிர்பார்க்கல. அப்போ ரொம்ப நர்வஸ் ஆகிட்டேன். நான் எந்த அளவுக்கு ஹோப்லெஸ்ஸாக இருந்தேன்னா செப்பல் கூட ஒழுங்காக போடல. அப்படியே கூப்பிட்டாங்க, அப்படியே மேலே போனேன், டோட்டல் பிளாங்க். ஸோ அதுக்கப்புறம் நான் கீழே இறங்கிட்டு வந்து பார்வதிகிட்ட கேட்டேன், சக்ஸஸ் மீட்னு ஒன்று இருக்குமா, நான் அங்கே பேசுவா அப்படின்னு சொல்லி கேட்டேன். சக்ஸஸ் ஆனால் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஐ மேனிஃபெஸ்டட் சக்ஸஸ் மீட்னு ஒன்று இருக்கும், தேங்க்ஸ் மீட்னு இருக்கும், அது அழகாக போகும், ஆர்கானிக்காக நல்ல நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்சஸ் வரும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணேன். லிட்ரலாக மேனிஃபெஸ்ட் பண்ணதோட சாமியை கும்பிட்டேன். அதுக்கேற்ற மாதிரியே எல்லாரோட நல்ல மனசு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகான ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு. அண்ட் நான் வந்து as I said, நான் இங்கே இருந்ததை விட அங்கே இருந்தது ரொம்ப ஜாஸ்தி. லைக் ஆடியன்ஸ் பர்ஸ்பெக்டிவில் பார்த்தது ரொம்ப ஜாஸ்தி. ஆடியன்ஸாக இருந்திருக்கேன், க்ரியேட்டராக இருந்திருக்கேன், ஏடியாக கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், எல்லா இடத்துலையுமே நான் இருந்திருக்கேன். ஸோ இப்போ எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு தின் லைன் இருக்குது. ஒரு ஆடியன்ஸாக நான் அதை எப்படி பார்க்குறேன், நாங்கள் அந்த இருந்துட்டு இங்கே ஒரு ஒர்க்லாம் நடக்குது, இங்கே எவ்வளோ ஆர்டிஸ்ட், அவ்வளோ பேர், லைக் லிட்டரலி thousands ஆஃப் பீப்புள் ஒர்க் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் ஒரு தின் லைன் இருக்குது. அந்த தின்னே நம்ம தெரியாமே நிறைய வாட்டி நம்மளும் ஒரு ஒப்பீனியன் கொடுத்துருப்போம். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு இருக்குது, பட் ஒப்பீனியன்ஸை திணிக்கிறதுக்குன்னு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஒப்பீனியன்ஸை சொல்கிறதுக்குன்னு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஐ திங்க் அந்த நிறைய ரியலைசேஷன்ஸ் எனக்கு இந்த லாஸ்ட் 3 days நிறையவே வந்துச்சு. ஸோ நான் இப்போ ஆக்சுவலி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டா பரவாயில்லையா? ஸோ நான் ஒரு ஆடியன்ஸாக தான் ரெப்ரசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், மோர் தேன் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் தேங்க்யூலாம் சொல்லணும். ஃபர்ஸ்ட் பார்வதிக்கு சொல்லணும். பார்வதி இஸ் தி கோ-டைரக்டர் ஹியர். அவங்க தான் வந்து என்னை இங்கே கூப்பிட்டாங்க. அவங்க தான் ஷி மேட் ஷூர் ஐ காட் திஸ் பார்ட். அண்ட் அந்த டைமில் எனக்கு அந்த ஒரு ஸ்டன் சீன் அதெல்லாம் இருந்தாலும் அதில் இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியில் அங்கே போய் நான் இங்கே அங்கே வலிக்குதுலாம் சொல்ல முடியாது. ஸோ நிறைய இடத்துல பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் மைண்ட் செட் பண்ணேன். பட் த வே ஷீ ஹெல்ப் மீ, த வே தி ஃபீமேல் ஏடிஸ் வே வித் மீ, ஃபீமேல் ஏடி எவ்வளோ முக்கியம் இன்னும் சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்றது ரொம்ப ரியலைஸ் பண்ணேன் அந்த மூமெண்ட்டில். ஸோ தேங்க்ஸ் டு பார்வதி. அண்ட் தென் ஸ்டார்டிங் வித் நான் படம் பார்த்தது வரைக்கும் சொல்கிறேன். எனக்கு படம் வந்து ஒரு மாதிரி ஒரு ஐடியாவாக தான் தெரியுமே தவிர்த்து எனக்கு ஃபுல் கதை தெரியாது. ஸோ நான் பார்க்கும்போது நான் ஒரு ஆடியன்ஸாக தான் ஜென்யூனாக பார்த்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் கௌரி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. எனக்கு உங்கள் கேரக்டர் ரொம்ப ரொம்ப ரிலேட் ஆச்சு. பிகாஸ் வி ஆர் கான்ஸ்டன்ட்லி ஃபெட் வித் இன்டர்நெட். நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற விதம், நம்மளோட மைண்ட் செட்ஸ் எல்லாமே வந்து இட்ஸ் கான்ஸ்டன்ட்லி ஃபெட் எவ்ரி சிங்கிள் மினிட். ஸோ உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் வந்து எந்த அளவுக்கு இது மாறுதுன்னு சொல்லி யுவர் கேரக்டர் ஹேட் ஸோ மச் ஆஃப் டெப்த். அது வந்து ரியலி லவ்டபிள். அண்ட் நீங்கள் அதை ரொம்ப அழகாக பண்ணதுனால ஒரு நார்மலான ஒரு பொண்ணுக்கு எந்த அளவுக்கு ரிலேட் ஆகுமோ அந்த அளவுக்கு ரொம்ப ரிலேட்டபுளாக இருந்துச்சு. ஸோ கங்க்ராட்ஸ் டு யூ. அண்ட் கிருத்தி, ஐ மீன் அஃப்கோர்ஸ் யூர் வெரி பியூட்டிஃபுல், யூர் வெரி பிரிட்டி, பட் மோர் தென் தேட் யூர் வெரி டேலண்டட். யூ டான்ஸ் ரியலி வெல், செம்மையாக நடிக்கிறீங்க. அண்ட் ஐ saw your interview with Sudhu sir. I know you're younger than me, but Anna, the maturity you held in that interview, I was like, எதிர்பார்க்கல. And நிறைய இடத்துல நீங்கள் அழகாக இருக்கீங்கன்றதை விட you're so talented. That's the main part. And I hope you have a great run in this Tamil Kollywood industry. And so actually இன்னைக்கு அனிருத் சார் வரல, பட் அன்றைக்கி நான் சொல்லணும்னு நினச்சது, அனிருத் சாரோட கான்சர்ட்டில் நான் அங்கே இருந்திருக்கேன். சில்வர் ஸ்டான்ஸ்லேருந்து ஐ லவ் யூ அனிருத் எல்லாம் கத்திருக்கேன். ஸோ எனக்கு டக்குன்னு அனிருத் சார் பக்கத்தில் இருக்க முடியும், அவரோட மியூசிக்கில் நான் ஒரு பாட்டாக இருக்கேன்றதே வெரி வெரி கிரேட்ஃபுல். ஸோ தட் இஸ் ஒன் திங். அண்ட் முதல்ல இவங்க எல்லாரோட ஃபேன்ஸ் நான் சொன்ன மாதிரி நான் ஆடியன்ஸாக இருந்ததுனால எனக்கு முதல்ல இங்கே ப்ரொஃபஷனலாக பிஹேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அடக்கி வாசிச்சுட்ருக்கேன். யார்கிட்ட ஃபோட்டோவாக கேட்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஒரு ஃபேனாக பிஹேவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரொஃபஷனலாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அண்ட் தென் Pradeep sir, you're an inspiration to many. You know that. You're breaking stereotypes. You're being an example of so many people. நீங்கள் ஒரு எதுவுமே இல்லாத ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து வந்து ஒரு ஜேர்னி ஏன் அவ்வளோ ரிலேட்டபிளாக, ஏன் அவ்வளோ பர்சனலாக சொந்த பையன் மாதிரி பார்க்குறாங்கன்னா பிகாஸ் யூஆர் ஒன் ஆஃப் அஸ். ஸோ நீங்கள் அதெல்லாம் பிரேக் பண்ணி ஒன்று போகும்போது உங்களோட எக்ஸாம்பிளாக வச்சு நிறைய பேர் தி ஃபாலோயிங் யுவர் பாத். அதை வந்து யூடியூப்லேருந்து வரலாம், எதுலானுமே ஒரு பாசிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு you're showing that to the world. அதுவே ஒரு பெரிய விஷயம். so much respect for you. And Ajay Surya sir,
நான் உங்களை பற்றி ஒப்பீனியன் கொடுக்கறதுக்கு நான் ரொம்ப டிசர்விங்கான எனக்கு தெரியல சச் ஐ மீன் அவ்வளோ சார் நான் இவ்வளோலேருந்து உங்களை பார்க்குறேன் சார் ஸோ ஐ மீன் நீங்கள் ஒரு எவ்வளோ க்ரௌட் புல்லிங் ஃபேக்டர் எஸ்பெஷலி ஃபேமிலி ஆடியன்ஸ் லவ்ஸ் யூ சார் தட் இஸ் அ மேஜர் பார்ட் கிட்ஸ் ஆர் லவ்விங் யூ எனக்கு நீங்கள் வரும்போது குழந்தைங்களாம் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் விக்னேஷ் சார் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் சார் நான் பிரதீப் சார் இதை சொன்ன மாதிரி எவ்வளோ பேர் வந்து ஒரு பாத் ஃபாலோ பண்ணாங்கன்னு நினைக்கிறாங்க அது மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரி தமிழ் சினிமாவில் பொண்ணுங்களுக்கும் எதனா ஒரு சான்ஸ் கிடைக்கும் எதனா ஒரு நிமிஷம் கிடைச்சிடாதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஏங்கியிருக்காங்க ஸோ நீங்கள் எனக்கு கொடுத்த இந்த 3 minutes or 2 minutes நிறைய பேருக்கு வந்து ஒரு ஹோப்பாக இருக்கும் அவங்களுக்கு அது ஒரு 10 நிமிஷமாக மாறும் அவங்களுக்கு அது ஒரு 1.5 மணி நேரமாக 3 மணி நேரமாக மாறும்ன்றது நான் நம்புகிறேன் என்னால் ஒரு 10 பேருக்கு ஹோப் கிடைக்கும்னு நீங்கள் அதை கொடுத்துருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட் அண்ட் ஃபைனலி ஃபார் தமிழ் செல்வி ஆக்சுவலி எல்லாருமே மெயின் கேரக்டர்ஸ் தான் பட் ஐ ஃபீல் நான் வந்து 3 minutes ஷார்ட் டைம் தான் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன் பட் எனக்கு படம் பார்த்த அப்புறம் ஐ ஃபீல் தமிழ் செல்வி இஸ் தி சோல் ஆஃப் த ஃபிலிம் தி கோர் ஆஃப் த ஃபிலிம் நான் நடிச்சதை விட எனக்கு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தமிழ் செல்வி இன்னும் பிடிக்க ஆரம்பிச்சது ஏன்னா அதில் வந்து தமிழ் செல்வியை நான் என்ன பார்க்குறேன் தமிழ் செல்வியுமே நிறைய பொண்ணுங்க இருக்காங்க இப்போ நாங்கள் பார்த்த வரைக்கும் சின்ன வயசுலேருந்தே வி ஆர் ஃபெட் வித் இதுதான் வேலிடேஷன் இப்படி இருந்தால் தான் இது இப்படி இருந்தால் தான் இதுன்னு சொல்லிட்டு வி ஆர் ஃபெட் வித் அது இப்போ நான் இருக்கேன்னா நான் வளர்ந்ததுலேருந்தே அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்க்குறேன்னா என்ன மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க சினிமாலாம் என்ன மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க பேனர்ஸில் என்ன மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க அண்ட் நாங்கள் ஃபீட் பண்ணது எல்லாமே வந்து இப்படி இருந்தால் தான் அழகு நீ இப்படி இருந்தால் தான் செலிப்ரேட் உன் எக்ஸிஸ்டன்ஸே நீ இப்படி இருந்தால் தான் செலிப்ரேட் ஆகும்ன்றது தேர் ஆர் ஸ்டீரியோ டைப் செட் நம்ம பிறந்ததுலேருந்தே ஸோ அவள் வந்து ஒரு டைலாக் சொல்லுவா தட் என்னெல்லாம் யாரும் மதிக்க கூட மாட்டாங்க காலேஜ் எவ்வளோ ப்ரப்போசல்ஸ் வரும் ஆனால் இப்போ என்ன மதிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லுவா ஸோ அந்த ஒரு டைலாக்ல இட் ஷோஸ் அவள் அந்த வேலிடேஷன் எவ்வளோ எதிர்பார்த்திருக்கா வாழ்க்கை ஃபுல்லாக கிடைக்காத ஒரு வேலிடேஷன் அவளுக்கு அந்த ஃபோனில் கிடைக்குது அங்கே இருக்கிற ஒரு ஆடியன்ஸ் மூலியமா கிடைக்குது ஸோ ஷீஸ் அ ராங் பெர்செப்ஷன் தட் எனக்கு அதுதான் வேலிடேஷன் கொடுத்துருக்கு வாழ்க்கை பூரா கிடைக்காத வேலிடேஷன் எனக்கு இந்த ஃபோன் கொடுக்குது அதனால தான் அது என் உயிர் அளவுக்குன்னு சொல்றா விச் இஸ் அ ராங் பெர்ஸ்பெக்டிவ் தட் இஸ் ஆக்சுவலி ஃபெட் பை த சொசைட்டி அந்த பொண்ணுக்கு வந்து தெரியல அவள் எக்ஸிஸ்டன்ஸ் ஹேஸ் டு பி செலிப்ரேட்டட்ன்றது அவளுக்கு தெரியல எவ்ரி ஒன்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் ஹேஸ் டு பி செலிப்ரேட்டட் அது அவளுக்கு தெரியல ஸோ அதுக்கப்புறம் எனக்கு படத்தில் பார்க்கும்போது இட்ஸ் தி பூக்கட்டும் சாங்ல வந்து உனக்குன்னு பறந்து போ அப்படின்னு சொல்லும் போது ஐ ஃபீல் தட் எவ்ரி கேர்ள் ஹேஸ் டு லவ் ஹர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அது அவங்கள லவ் பண்ணுறதா இருக்கட்டும் இன்னொருத்தவங்க லவ் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு ஃபோனை நம்பாம உன் ஹார்ட்டை நம்பு அப்படின்றதான் இட்ஸ் த கோர் ஆஃப் த ஃபிலிம் ஸோ எனக்கு அந்த வேலிடேஷனே ஃபோன்லேருந்து எதிர்பார்க்காத ஒன்றை முதல்ல நீ வேலிடேட் பண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பொண்ணுக்கும் அதை சொன்ன மாதிரி தான் எனக்கு அந்த மெசேஜ் இருந்துச்சு ஸோ நிறைய பேர் வந்து அது ஓகே அது படம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் தி கோர் ஆஃப் த ஃபிலிம் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் த நீட் ஆஃப் த ஹார் ஸோ இது இன்னும் அழகாக இன்னும் பாசிட்டிவாக இருக்குது ஃபிலிம் அது இன்னும் அழகாக பாசிட்டிவாக இட் ஹேஸ் டு கோ த்ரூ இட் ஹேஸ் டு ரீச் எவ்ரி சிங்கிள் கேர்ள்ன்றது தான் என்னோட ப்ரேயர் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஸ்டேஜ் ரொம்ப புதுசு ஃபர்ஸ்ட் ஸோ ஹோப்ஃபுல்லி இன்னும் நிறைய ஸ்டேஜ் நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ மூச்சு விடாமல் அப்படியே கீர்த்தியில் ஆரம்பிச்சு ஐ திங்க் கீர்த்தியை விட அதிகமாக பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்ச்செல்வி